நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். பாரதியை தீர்த்து கட்டுறதுக்காக வந்து நம்ம அறிவு வந்து ஆள் அனுப்பியிருக்காருங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை பார்த்தா நம்ம ஆதி வந்து முறியடிச்சு பாரதியை வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம அறிவு வந்து ரவுடிக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஃபோட்டோ எல்லாம் அனுப்பி வச்சுட்டு இதுதான் ஆள், இவளை வந்து இந்த ஏரியா விட்டு தாண்டக்கூடாது, எப்படியாவது தீர்த்து கட்டிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அறிவு வந்து ரவுடிகளுக்கெல்லாம் கால் பண்ணி அவங்களோட ஃபோட்டோ எல்லாம் அனுப்பி வச்சுட்டு அவங்க வந்து தீர்த்து கட்டுறதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லலாம். ரவுடிகளும் சரி சார் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஒன்றும் கவலையே படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம பாரதி வந்து கரெக்டாக ஒரு காரு இருக்குல்ல, காரு ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. அதற்குள்ளே போய் வந்து அண்ணே நாங்கள் வந்து பாண்டிச்சேரி போகணுண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அது பார்த்தா அந்த ரவுடிங்க வந்து சரி நம்ம ஆள் அனுப்பின ஃபோட்டோவுக்கும் இந்த ஆள் மேட்சாக இருக்குது, கண்டிப்பாக இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை காட்டுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து கத்தியெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம பாரதியை வந்து கிளம்பி போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஆதி இருக்கார்ல, அவர் வந்து காரில் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வரும்போது அவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஆதியையும் தீர்த்து கட்டுறதுக்காக வந்து நம்ம அறிவு வந்து பிளான் போட்டிருக்காங்க. எல்லாருமே இருந்தால் அது சரிப்பட்டு வராது, எல்லாத்தையும் ஒரே அடியாக முடித்தா தான் நம்ம சரிப்பட்டு வரும், இந்த வீட்டை வந்து நம்ம ஆள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு ஆதியையும் தீர்த்து கட்டுறதுக்காக அவர் வந்து பிளான் போட்டு ரவுடிக்கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த ஒரு ரவுடி வந்து ஃபோன் போடுறாங்க, பாரதி என்கிட்ட தான் இருக்கா, உடனே நீ வந்து அவளை காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆதிக்கு வந்து ஒரு ஃப்ராங்க் கால் வருது. அதை நம்பிட்டு யாரா நீ, பாரதிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. உனக்கு தேவைன்னா நான் உன்னோட வாட்ஸ்அப்புக்கு வந்து லொக்கேஷன் அனுப்புகிறேன், அந்த லொக்கேஷனுக்கு நீ உடனடியாக வந்து சேரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்து ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறாங்க. இருக்கிறா நான் வந்து உங்களை வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து அந்த லொக்கேஷனை பார்த்துட்டு காரில் ஓட்டிக்கிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அது ஒரு செங்கசோலை மாதிரி இருக்குது. அந்த லொக்கேஷனில் போய் பார்த்தா யாருமே இல்லை. என்னால் அங்கே தான் வர சொன்னால் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா ஒருத்தர் மெமிக்ரி பண்ணிக்கிட்டு இருக்கான் லேடிஸ் மாதிரி. அப்பா அப்பா என்னங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பாரதி வாய்ஸ்லையும் தமிழ் வாய்ஸ்லையும் வந்து மிமிக்ரி பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம ஆதிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, நம்மளை தான் தீர்த்துக்கட்ட தான் பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்களெல்லாம் அடி வெளுக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் அடித்து வெளுத்துட்டு அவங்க மேலே காலை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து அறிவு வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு என்னையா முடிச்சிட்டியா, யாரையுமே விட்டு வைக்கிறாத, அந்த குடும்பத்தோடு எல்லாத்தையும் தீர்த்து கட்டிடு அப்படிங்கிற மாதிரி ரவுடி வந்து ஃபோன் போடுற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. ஓ இது உங்களோட வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு நம்ம ஆதி வந்து நம்ம பாரதியை தேடி போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து திருப்பி வந்து நம்ம அறிவு வந்து கால் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அந்த ரவுடி எடுக்காங்க. என்னையா ஆதியை முடிச்சாச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் இல்லை சார் ஆதி எங்களை அடித்து போட்டு அவர் கிளம்பிட்டார் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த இடத்துல வந்து அறிவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பாரதி வந்து ஒரு டாக்ஸி டிரைவர் ரவுடி மாதிரி இருக்கார். அவர் வந்து அந்த கத்தி எடுத்து குத்த வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம பாரதி வந்து முன்னாடியே சுதாரிச்சிடுறாங்க. டக்குன்னு அந்த கத்தியை பிடிச்சி அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.